ஹாய், நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறவரா இல்லை ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அட்வைஸ் கொடுக்குறவரா? அண்ட் திஸ் வீடியோ யூஸ் ஃபார் யூ பீப்புள். செபி ரீசெண்டாக ஒரு ஸ்ட்ரிக்ட் அட்வைசரி கொடுத்துருக்காங்க ஃபார் ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஹூ ஆர் கிரியேட்டிங் எஜுகேஷ்னல் கான்டென்ட். சரிங்களா? ஸோ அன்ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாரும் ஷேர்ஸ் ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணக்கூடாது அன்லெஸ் அதர்வைஸ் தே ஆர் ரெஜிஸ்டர்டு அண்டர் செபி ஆஸ் அ அட்வைசரை ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டுமே அவங்க ஷேர் ஸ்டாக்ஸை ரெக்கமெண்ட் பண்ணலாம், எதை வாங்கலாம் விற்கலான்னு சொல்லிட்டு அவங்க தான் பண்ண முடியும். ரெண்டாவது, லைவ் ஸ்டாக்ஸ் டேட்டாவை எஜுகேஷன் கான்டென்ட்டுக்காக யூஸ் பண்ணவே கூடாது. ஒன்லி தே கேன் யூஸ் ஹிஸ்டாரிக்கல் டேட்டானா அப் டு 3 months டேட்டா, 3 months ஓல்டு டேட்டாவை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் ஃபார் எஜுகேஷனல் கான்டென்ட் பர்பஸஸ். அதை தாண்டி செபி ரெஜிஸ்டர்டு என்டிட்டிஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க யாரும் இந்த அன்ரெஜிஸ்டர்டு இன்ஃப்ளூயன்சர்ஸு கூட கொலாபரேட் பண்ணி இல்லாட்டி அசோசியேட் பண்ணி எந்த ஒரு வீடியோவோ இல்லை ப்ரொமோஷன்ஸோ பண்ணவே கூடாது. இது எல்லாத்தையும் வயலேட் பண்ணால் டெஃபினட்டாக செபி வில் இம்போஸ் பெனால்ட்டி ஆன் யூ. இந்த செபியோட அட்வைசரி உங்களை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, இல்லை இஃப் யூ ஆர் அன் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தால் உங்களுக்கு எந்த அளவுக்கு இதோட இம்பாக்ட் தெரியும் அப்படிங்கிறத பற்றி ப்ளீஸ் புட் இட் ஆன் கமெண்ட் செக்ஷன். லெட்ஸ் டிஸ்கஸ். தேங்க்யூ.